ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்க கூடிய மீன் தமிழ். நான் உங்க விஷால். இன்னைக்கு நம்ம பென்டன் ப்ரொடெக்டர் ஆஃப் த எர்த் பார்ட் 8 அதான் பாய்ஸ் பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு தான் வரும் உங்களுக்கு. ஏன்னா இந்த வீடியோ வந்து ஷெட்யூலில் போட போகிறேன். இப்போதான் இன்னைக்கு போட வேண்டிய வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணிட்டு வரேன். ஏன்னா 2 நாளைக்கு வெளியே போகிறேன் பாய்ஸ். ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு வீடியோ வந்திருக்கும். அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், சொந்தக்காரங்க வந்து இப்போதான் கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க, எதுக்குடா கல்யாணம் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்க முடியாது. கூப்பிட்டாங்கல்ல, அதனால போய் தான் ஆகணும். நான் எப்படியும் சாப்பிட மாட்டேன் பாய்ஸ். நான் ஹோட்டல்லையே சாப்பிட்டு வந்துடுவேன். போகிறதுக்கு கடுப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் போய் தான் ஆகணும். சொந்தக்காரங்க இல்லையா, நம்மளை முயற்சி கூப்பிடுறாங்க, இருந்தாலும் கடுப்பாக இருந்தாலும். ஆனால் மற்ற நேரம்லாம் வரமாட்டாங்க பைஸ். அது எப்படின்னு தான் தெரிய மாட்டேங்குது. மற்ற நேரம்லாம் வரமாட்டாங்க சொந்தக்காரங்க. எப்படா அதே விடுது விடுங்க. ரைட்டு, வாங்க நம்ம கேம் கொடுப்போம். எல்லா சொந்தக்காரங்களும் அப்படிதானோ? சரி, நம்ம வாங்க கேம் கொடுப்போம். நான் வந்து அதில் போயிட்டேன்னா அப்படியே புலம்ப ஆரம்பிச்சிருவேன் நான். உங்களுக்கு அப்படியே கடப்பேன். என்ன பிஜிஎம் அப்படிங்க சார், பிஜிஎம் கவனிங்க சார் அப்படிங்க. அவன் குறுக்க போயிடாதீங்க சார் அப்படிங்க. நான் பாட்டுக்கு நியூ கேம் கொடுத்துருவாங்க, அவன் தான் பிஸியாயிடு அப்படி இல்லைங்க. நம்ம வந்து இப்போ எங்கே வயசு போனோம்? இங்கே பின்னாடி போகணுமா? இது சீட்டில் ஏலியன் பிளானட்டோட குரோத்ஸ் வந்து ரொம்ப சீட்டிலேயே ஆக்கிரமிச்சிருக்கு. நம்ம வந்து அதை அழிச்சே ஆகணும். அதை அழிச்சு இந்த நகரத்தை காப்பாற்றணும். என்ன இதான் வேண்டியா இருக்கு? அதே நம்ம என்ன சொல்றாரு, இவ்வளோ பெருசா இருக்கு, நம்ம சிட்டியே ஆக்கிரமிச்சிருக்கு. நான் அதை சண்டை பண்ணுவான். ஆமா, நீ வந்து அது நீ சாப்பிட நினைச்ச காய்கறியா நினைச்சுக்கிட்டு அதை அடிங்கிறாரு. ஏன்னா பெண்ணுக்கு வந்து காய்கறி சாப்பிட்றது அவ்வளோ பிடிக்காதுல்ல. ஓ, நேரா பாஸ் பண்ணல, நேரா எடுத்தோடனே பாஸ் பண்ணு. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு 20 நிமிஷமாவது கொண்டு போயிடும். நேற்று போட்ட வீடியோ நேற்றுக்கு ஷார்ட்டாக இருந்துருக்கு உங்களுக்கு. ஏடா இது ரைட்டு, இதயம் துடிக்குது டப்சிக்கு அப்படின்னு. இல்லைங்க, நான் இதே தமிழ்ல வச்சிடலாம் இருக்குது. இதே பார்க்க கொடூரமா தான் இருக்கு. இருங்க, இது பாட்டு டக்குன்னு ஆரம்பிக்குது. போனாம்ஸ் நான் கிட்டே போக மாட்டேனே. இங்கிருந்து ரேஞ்சு வருதா? ரேஞ்சு வரல. இருங்க, நான் வந்து போடு பின்னு எடு. அவ்வளோதான். அது என்ன மாங்காய் வாட்டம் இருக்கு? மாங்காய் இருக்கு பைஸ் பண்ணுங்க. கொத்துக்கடி இங்க பாரு, மேலே ஏறான். இருங்க பாய்ஸ், இப்பதான் மேலே ஏறிட்டு கிடக்குறான். மேலே ஏறான் பைஸ். ஐயோ, ஒரு கொத்துக்கே காலி ஆயிட்டாங்க அப்படின்னு. சரிதான், ஒரு கொத்துக்கே காலி வரும். லாக் பண்ண முடியாது அப்படின்னால விளங்கிட்டு போ. சரி, உங்களுக்கு கண்டினியூ கொடுத்துட்றேன். எதுக்கு உங்களுக்கு இந்த வம்பு? ஏங்க, நான் மறுபடியும் முடிச்சிட்டேன் பாய்ஸ். தேங்காய் மாதிரி ஒன்று முடிச்சிட்டேன். தேங்காய் மாதிரி இன்னொன்று ஏன் பண்ணி அடிக்கப்பட்டிருக்கு. நன்றி, கரெக்டான பிரச்சனை. ஓ, இருங்க, குட்டிமா கொஞ்சம் நெல்லு தெரியும் எனக்கு. சரி, நான் எதுக்கு கத்துறேன்?
இதுங்க புரிய மிஸ் ஆயிடுச்சு. ஓகே முடிஞ்சு பாய். இந்த 3 அடி அடிச்சாச்சு கேனன் போல்ட்டை வச்சு பறக்க வேண்டியதானே வந்துச்சு. இருங்க இங்கேயா இருக்கு, எங்க இருக்குன்னு தெரியல. விளங்கிச்சு எங்க இருக்கு, முதல்ல எங்க இருக்குன்னு தெரியல. எங்க இருக்கு முதல்ல அதை கண்டுபிடிக்கிறேன். எங்கக்கா இருக்கு? ஓ இங்க இருக்குதா, சரிதான். இங்கதாங்க இருக்கு, கண்ணு முன்னாடியே இருக்கு. ஆடா கருமமே, இங்க பாருங்க நான் எவ்வளவு லேட்டா இருக்கு. கண்ணு முன்னாடியே இருக்குது, பெரியதா கண்ணு வருது. இதுங்க ஓகே, வேணும்னு பண்றது சொல்லட்டியாரா, அவ்வளவுதான் சம்பவம். இருங்க இரியா இல்ல, அது கக்குது, ரத்த மாதிரி கக்குது. இருங்க பெரிய ரத்தம் கக்குறாரு. ஒரு சாபு ஒண்ணு சும்மா விடாதே அப்படின்னு யாரு கேட்டாரு. இது கொஞ்சம் வீக்கான போகிறோம் தெரியுது. இருங்க போராம்ஸ் எடுத்தாச்சா, அவ்வளோதான். கொஞ்சால இருடா ஒன்று முடிச்சிடுறேன். வேஞ்சு பத்திரையா பறக்கு, சரிதான். வேஞ்சு 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 கொஞ்சம் பக்கத்தில் போ, அவ்வளோதான் தெரிச்சு. இருக்குதுங்க ஓகே முடிஞ்சு. இவ்வளோ பக்கத்துலேருந்து தெருக்க விடலாமா அப்படின்னு, தெரிச்சிடலாம் அப்படின்னு. ஓ இப்போ 3 கிடையாது 4. ஏன் சார் போனஸ் கொடுத்துருக்காங்களா கம்பெனிக்கு? இருங்க செத்துட்டான். நல்ல வேலை சேவ் பண்ணு, செத்துட்டான். நல்ல வேலை சேவ் பண்ணு தம்பி. பெண்ணு என்ன பொசுக்குன்னு ஒரே அடியில் சாவரே, ஒரு நியாயம் இல்லையா? இருங்க ஓடிக்கிட்டே சேவ் பண்ணுவேன். போடு மேலே ஏறாம முடியுங்க. செடி மேல போய் ஏறிட்டு கிடக்குறியா போறப்பே. ஓய்யோ எவ்வளோ நேரம் விடுங்க சார், எடுத்துனேன் ஒரு பஞ்சு, அவ்வளோதான். தூக்கிடு, கல்லைய தூக்கிடு. பிறகு இருங்க பாய், எனக்கு ஹெல்த் எல்லாம் தேவையில்லை. நான் அப்படியே தூக்கி எடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இன்னும் 2 இருக்கு, இன்னும் 2 தெருக்க வச்சுட்டா நேரம் கிட்டக்கு போய் அடி. என்னங்க இது மிஸ் ஆகுது, இங்கிருந்து மிஸ் பண்ணாமனுங்க. பெண்ணே என்னடா சரி இல்லையடா. என்ன அப்படியே விழுந்துட்டான் டீட்லன்னு சொன்னது. சரிதான், பவர் ஆயிட்டு போகுது போல. அப்படின்னா இது கொஞ்சம் டேஞ்சரஸ் அப்படின்னு, டேஞ்சரஸ் அப்படின்னு. ஓ 2 வாட்டி விழுதுங்க அடி. அதான் அப்படி புரியுதா உங்களுக்கு? 2 வாட்டி விழுது, ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி. ஆனால் இத்தனை வாட்டி வாங்கினாப்புல பெண்ணு. அப்படியே ஓமலே ஏறிடுவாங்க. அங்கே பாரு இப்படியெல்லாம் சவராம பண்ணுங்க பெண்ணு. நான் ஓமலே ஏறிடுவேன், ஓமலே ரைடு போவேன். மிஸ் ஆகிட்டே ஆகிடுக்கு மறுபடியும் இதுங்க உங்களுக்கு. நான் இப்போதைக்கு பண்ணுவேங்க. இருக்கு ஓகே, அவன் ஃபுல் ஹெச்பி வந்துருச்சு. நான் இங்கிருந்து அடிக்கிறேன், எனக்கு எதுக்கு சிரமம், நான் இங்கிருந்து அடிக்கிறேன். சரி பண்ணா நல்லா இருக்காது, கிட்ட போய் அடிப்போங்கன்னு
பார்த்தா உனக்கு அவ்வளோதான் கொடுத்து வச்சுது இனிமே. இருங்க இருங்க இருங்க, இது பாருங்களேன், இங்கேயே இவ்வளோ நேரம் போகுது. உனக்கு அவ்வளோதான் கொடுத்து வச்சுது, நான் என்ன பண்ணுறது? ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணே செதிக்க விடுவோமா? ரைட்டு, வெண்ணை வச்சே குத்தி போகலாம்னு பார்த்தேன், செத்துருவான் போல பெண்ணு. ரைட்டு, வெண்ணை வச்சு குத்துனோன்னா போய் சேர்ந்துருவான் பெண்ணு. ஓடு 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 ஓடு, டிராகன் டிராகன். ஓப்பா ஸ்ட்ரெயிட், அவ்வளோதான், முடிஞ்சேன் பைஸ். 3 தெறிக்க விட்டாச்சு, இப்போ 4 தெறிக்க விட்டாச்சு. மறுபடியும் வந்துருச்சா? இந்த வாட்டி கண்ணுக்கு நேராகவே கொடுத்துட்டாங்க. ஓ, இதெல்லாம் மிஸ் பண்ணா என்ன செருப்பால் அடிப்பீங்க. கமான் ரைடு, கேனன் போல்ட்டு ரைடு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த பாஸ்பட்டில் பாடுபடுத்துதே விடுங்க, உடம்புது அவ்வளோதான். இங்கம்மா என்ன இங்கெங்கேயோ உருண்டெல்லாம் போகுது. ஆடா கடவுளை, இங்கெங்கேயோ உருண்டு போகுதுங்க. ஆனால் கரெக்டாக மட்டும் போட மாட்டேங்குது, அது எப்படி? ஐயோ சரியான. சரிதான், ஓரா சரிதான், கரெக்டாக பண்ணீங்க பாய்ஸ். ஓகே, கரெக்டாக ஏம், கரெக்டாக ஏம். இப்போ எத்தனை இருக்கு உனக்கு? எத்தனை இருக்குன்னு எல்லாமே அவ்வளோதான். இங்க கரெக்டான நேரம் பக்கத்தில் இருந்தே கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு. என்னங்க ஆச்சு? தூக்கி போட்டுக்கணுங்க. உடையுதா? ரேஞ்சு பத்தல. உடையுது உடையுது, அதான் நான் பார்த்தேன். என்ன இது கரெக்டாக வேலைக்கு, இந்த வேலைக்கு வேலைக்கு இது ஒரு மொக்கங்க இது பாஸ். கரெக்டாக கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு டைம் கொடுத்துருக்கான். இது ஆக்சுவலாக மொக்க பாஸ் தான். கரெக்டாக நான் முடிச்சிருந்தா உங்களுக்கு 10 நிமிஷத்துலேயே முடிச்சிருக்கணும் உங்கள் பாஸை. அங்கே பாருங்க, நான் எங்கேயோ அடிக்க பார்த்தேன், எப்படியோ அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சாதகமாக பண்ணிட்டு இருந்தார். சரி, நமக்கு கிடு பாதியை தெரிக்க விட்டாச்சு, இப்போ மீதியும் தெரிக்க விட்டுறோம். முக்கால்வாசி முடிஞ்சிருந்த பாஸ். எப்படியும் சார்ஜ் பண்ணுறதுக்குள்ளே வந்துடும். இந்த டைமிங் கால்குலேட் பண்ணிட்டேன் பாய்ஸ். எப்படியும் இந்த சார்ஜ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பவர் ஏறிடுது. இது சரியான டம்மி பாஸ், நீங்கள் பெருசாலாம் பயப்பட தேவையில்ல. நானே இவ்வளோ ஈஸியாக முடிக்கிறேன்னா நீங்கள்லாம் எவ்வளோ ஈஸியாக முடிக்கலாம். இது எப்படியும் சார்ஜ் தான் பண்ண போகுது. டைமிங் எடுத்துட்டா ஈஸி. நான் ஆக்சுவலாக இதுக்கே 2 வாட்டி சேர்த்துனேன், அதுக்கே நான் வேகமாக முடிச்சிட்டேன் பாய்ஸ். அவ்வளோ நான் முடிச்சுட்டு இந்த பாஸ்போர்ட். இருங்க, நான் வந்து உங்களுக்கு வேணும்னே லேட் பண்ணலாம், நான் வேணும்னே உங்களுக்கு லேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா எங்கே இருக்கு? நான் இதுக்கே லேட்டாக தான் வந்தேன். லேட்டாக தான் வந்தேன் இதுக்கே. அதுக்கே பாருங்க, உங்களுக்கு இதை நான் எப்படியாவது எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போயிடணும். இவ்வளோ சீக்கிரம் முடித்தேன்னா எனக்கு சரி வராது. நான் எங்கே சேவ் பண்ணேன்? இது பாருங்க, இங்கேருந்தும் வருது பாஸ்போர்ட். என்னங்க நான் சேவ் பண்ணலையா? வந்துச்சு பாய், ஸ்பீட் டைம். ஓகே, வாங்க வாங்க முடிச்சிருவோம் இந்த பா. சரி சரி, தெரியும் எனக்கு தெரியும். ட்ரையாங்கிளு, ஸ்கொயரு,
சர்க்கிள், ஃபைனலாக ட்ரையாங்கிள், துப்பிட்டான் முடிஞ்ச நேரத்தில். ஸ்கொயர், அவ்வளோதான். ட்ரையாங்கிளே, ராக்கெட் விட்றா, அவ்வளோதான். என்ன நடக்குது? கொளுத்துல பெண்ணு ஹீட் பிளாஸ்டா மாத்தி கொளுத்தி விட்டாச்சு பாய்ஸ். உங்களுக்கு ரேங்க் சி, இதுக்கே ரேங்க் சியா? இதுதான்டா வேகமா முடிச்சிருக்கேன், மொத்தமா முடிச்சிருச்சு. ஃபைனல் கிறிஸ்டல் கிடைச்சிருச்சு. இதுங்க ஏதோ தாவரம் மாதிரி இருக்கு. இது என்ன கேலியான வைல்டு வைன். இது வந்து பெண்ணோட இந்த இந்த நிறைய வந்திருக்கும். இது ஏதோ மஷ்ரூம் எபிசோட்ல வரும். இது வந்து வைல்டு டிஎன்ஏ தான் இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு கோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காது. ஏன் எல்லாமே நம்மளை திரும்ப அடிக்க விடுது? ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் ஏம் பண்ணுது. தலைமை அரங்கட்டுமே வரான் கொல்லி பவர் ஹவுஸ். ஏன் பில் கேட்ஸ்? நான் வந்து பயங்கரமா கிறிஸ்டலுக்கு வேல்யூ கொடுத்தனே. அவனை அழிக்க முடியும்னு நினைச்சேன். அவனை வந்து முடிச்சிருக்கேன். ஏன் அவனை எதுவுமே பண்ணல? என்னை வந்து அவனை எதுவுமே பண்ண முடியலன்னு பில் கேட்ஸ் டென்ஷன் ஆகணும். நீ அவனை பண்ணி ஆகணும். யாருங்க இது? ஏதோ பேய் மாதிரி இருக்கு. ஆமா, நீ வந்து அவன் கூட கொண்டு போ. உனக்கும் ஆம்லெட்டிக்ஸ் இருக்கும், கிறிஸ்டல் இருக்கும் பாருங்க. ஓ, கோஸ்ட் ஃப்ரீக் வருது பாய்ஸ். அப்போ நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களுக்கு கோஸ்ட் ஃப்ரீக் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, இப்போதான் கேம் ஒரு பீக்குக்கே போகுது. கோஸ்ட் ஃப்ரீக் வராப்புல பாய்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல பாருங்க. ஐயோ, என்னங்க கேடன் போல்ட்ட கலவரம் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாம் கொடுத்தாருங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்னாப் டிராகன் அது பேரு, ரைட்டு, சரியான பேரு. ஓகே பாய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டிஸ்கார்ட் சேனல்ல ஜாயின் பண்ணி நம்ம கம்யூனிட்டி க்ரோத்தாக ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பிசி கேம்ஸ்லாம் காத்துட்டு இருக்கு. பிசி வாங்கினதுக்கப்புறம் பிசி வாங்கிடுவேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, வாங்கிடுவேன். ஓகே பாய், விஷால் சைனிங் ஆஃப் ஃப்ரம் குக்குடி கேமிங் தமிழ். நன்றி.